வெல்கம் டு மை சேனல். இது வந்து காக்கட்டான், ஒயிட் கலர் காக்கட்டான் செடி. இந்த செடி வந்து நான் ஒரு கிளை தான் கொண்டு வந்து வச்சேன். இங்கே பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. நல்ல மழை நேரத்தில் நம்ம இப்போ ஒரு கிளை வச்சு பதியம் கூட போட தேவையில்லை. கிளையை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கோகோ பிட்டு, செம்மண் உரம், செம்மண், அப்புறம் வந்து மண்புழு உரம், இந்த 4 கலந்து நல்லா மண்ணில் வந்து தொட்டியில் வந்து தண்ணி வெளியில் ஏறுற மாதிரி நல்ல ஒரு ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு இந்த செடியை நட்டு நிழலில் வச்சிடணும். நிழலில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு நல்ல அது அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிளையை நடணும். அந்த கிளையிலேருந்து துளிர் வரும்போது ஒரு 15 டேஸ்க்கு நிழல்லையே வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து சன்லைட்டில் வைக்கலாம். ஆஃப் சன்லைட்டில் வச்சிடலாம். அது நல்லா கொஞ்சம் மொட்டை எடுக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஃபுல் சன்லைட்டில் வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. இதுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லை. நான் தரையில் தான் வச்சுருந்தேன். தரையில் வச்சுருக்கப்ப அது வந்து பூ பறிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த பக்கம் போய் ஒரு மரத்துக்கு அடியில். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலேருந்து ஒரு கிளையை எடுத்து இந்த தொட்டிங்கள்ல எல்லாம் வச்சேன். ஒரு 4 தொட்டியில் வச்சேன். இந்த தொட்டி ஒன்று, இந்த இங்கே ஒரு தொட்டி ஒன்று வச்சேன். பாருங்கள், இதில் மொட்டையை எடுத்து பூ பூத்துருச்சு. பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூ வந்து 3 டேஸ்க்கு அப்படியே கொட்டாமலே இருக்கும். பாருங்க, இங்கே கூட பாருங்கள், இங்கே பூ இருக்குது. பாருங்கள், நல்லா மொட்டு நிறைய வந்திருக்கு. இப்போ தான் மொட்டு வந்திருக்கு. இதுக்கு அப்பப்போ தண்ணி மட்டும் விடலாம். நம்ம வந்து ஏதாவது உரம் போட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நல்லா பூ எடுக்கும். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த செடியிலே அது வந்து இந்த பூ இப்போ மல்லிகைப்பூனால் நம்ம எடுத்த உடனே ஒரு நாள் விட்டோம்னா கூட காஞ்சு போயிடுது. ஆனால் இந்த காக்கட்டா மல்லி வந்து காயறதே இல்லை. ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். பாருங்களேன், பாருங்கள், மொட்டு நல்லா நிறைய இப்போ தான் எடுக்குது. இதுலேயும் இப்போ தான் மொட்டு வைக்குது. காக்கட்டா மல்லி வந்து ஒரு நல்லது. நம்ம மல்லியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கிடைக்கிறப்ப இந்த பூவை எடுத்து நம்ம கட்டி வச்சிடலாம். தலையில் வச்சுக்கலாம், சாமிக்கு போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மல்லிப்பூலாம் அதிக விலை விற்கிது. 100 பூ வாங்கினாவே எங்கேயோ போகுது விலை. இதனால் இது வந்து ரொம்ப பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி, வளர்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கிளை கிடச்சிச்சினாவே போதும், நம்ம அதிலேருந்து நிறைய செடி உருவாக்கிடலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக கட்டிங்கை வச்சு பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா ஓகே தான், நல்லா வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நிறைய மொட்டு விடுது, பூவும் எடுத்துருக்குது. இதுலேயும் மொட்டு வச்சிருச்சு, பூ ஒன்று தான் வைக்கும். இன்னும் நிறைய மொட்டு வச்சிருச்சு. இன்னொரு தொட்டி பெரிய தொட்டியாக இருக்குது. அது இன்னும் பூ எடுக்கலை, அது தூக்க முடியலை. ஸோ அங்கேயே அது இருக்குது. இதுதாங்க காக்கட்டா மல்லி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு கிளை கிடைச்சாவே போதும், நீங்கள் நல்ல ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்துடலாம். இதை காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கிளையில் உற்பத்தி ஆகிற செடியெல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இது கிளை மூலியமாக பரவக்கூடியது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.